வணக்கம் மக்களே. இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த மந்தோட 2 வாரத்தோட P&L பார்க்க போகிறோம். நான் முதல்ல இந்த 3 மாதமாக தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். 3 மாதத்தோட P&Lலும் நம்ம டெய்லியும் ஷார்ட்ஸில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க. அதுக்கு முதல்ல நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு மந்த் நான் 2 லாட்டு செல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ப்ரோக்ரேஜ் எனக்கு பெரிய அளவில் போயிடுச்சு. அதில் ஃபஸ்ட்டு மந்த்து பார்த்தீங்கன்னா லாஸ் நான் ஒரு 7,000 கிட்ட பண்ணியிருந்தேன். அதில் ப்ரோக்ரேஜே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3,800 கிட்ட இருக்கும். அதனால் லாஸ் பண்ணதோடு சேர்த்து அந்த மாதம் 7,000. 2வது மாதம் ஒரு 5,500 கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் அதுலேயும் ப்ரோக்ரேஜ் ஒரு 3,500 மேலே போயிடுச்சு. அதனால் இந்த மாதம் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன்னா, எட்ஜ் பண்ணுறதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணி லாட் சைஸையும் குறைச்சிட்டேன். அதாவது 2 லாட்டாக எடுப்பேன் நான் எப்பயுமே. கால் ஆப்ஷன் ஆப்ஷனை செல் பண்ணி அதை அப்படியே ஆப்போசிட்டாக பை பண்ணிப்பேன். 2 லாட்டு. புட் ஆப்ஷனும் அதே சேம் தான். 2 லாட் பை பண்ணி 2 லாட் செல் பண்ணுவேன். இதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு ப்ரோக்ரேஜ் எனக்கு 250 to 230 கிட்ட வரும். சம்திங் ஒரு 20 ரூபா முன்ன பண்ண ஒவ்வொரு நாளைக்கு வரும். அது ப்ரைஸோட அதிகபட்ச ப்ரைஸ் அதாவது இப்போ ப்ரைஸ் அதிகமாக எடுத்தோமா ஒரு ப்ரோக்ரேஜ் வரும், ப்ரைஸ் கம்மியாக எடுத்தால் ஒரு ப்ரோக்ரேஜ் வரும். அதனால் ப்ரோக்ரேஜ் அதிகமாக கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சின்ன மாற்றம். அதாவது ஒவ்வொரு லாட் மட்டும் வச்சு பண்ணலாம், எட்ஜ் பண்ணாமல். அப்படிங்கும்போது நம்மளால் இருக்கிற கேபிட்டலுக்கு ஒவ்வொரு லாட்டு செல் பண்ணலாம். அதுவும் எக்ஸ்பைரி டேவில் செல் பண்ண முடியாது, மார்ஜின் அதிகமாக கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த வாரத்தோட P&L பார்த்துடலாம். ஃபஸ்ட் நாள் 1ஆம் தேதி புதன்கிழமை நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி வரும். புதன்கிழமை ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ட்ரி டைம் காலையில் டைமில் நாங்கள் எடுக்க மாட்டோம். அதை 11 மணிக்கு மேலே தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அப்படிங்கும்போது 11 மணிக்கு மேலே நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். அன்றைக்கி முதல் நாள் புதன்கிழமை ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கு. டோட்டல் ப்ராஃபிட்டும் 1,783 ரூபா. அடுத்தது 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு இந்தியா விக்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது இதனுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்தியா விக்ஸ் 3% மேலே இருந்தால் அன்றைக்கி காலையில் 9:20க்கு என்ட்ரி கொடுக்க மாட்டேன். அதை டைம் மாற்றிக்குவேன், 11 மணிக்காக மாற்றிக்குவேன். அது எப்படி 11 படி என்ட்ரி கிடச்சிருக்கு. அன்றைக்கி ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு 1,173, டோட்டல் 2,953. அடுத்தது 2வது வாரம் திங்கக்கிழமை ஃபஸ்ட் நாள் அன்றைக்கி இந்தியா விக்ஸ் 4.70 இருந்திருக்குது. அப்படிங்கிறதுனால நான் காலையில் 9:20க்கு என்ட்ரி கொடுக்கல. ஒரு 11 மணிக்கு என்ட்ரிங்கிறதுனால அன்றைக்கி ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. டோட்டலாக 4,452. அடுத்தது செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரின்னு. இது டிஸ்பிளினா நான் ட்ரேடிங் அன்றைக்கி எடுத்துருக்கக்கூடாது. அன்றைக்கி ஏதோ நம்மளுக்கு ஒரு ட்ரேடிங் செட்டப் கிடச்சதுனால அன்றைக்கி எடுத்தோம். இருந்தாலும் அன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். ஒரு 900 வரைக்கும் வந்தது. அன்றைக்கி நான் சரி எக்ஸ்பெக்ட் ப்ராஃபிட் 2,500 இருந்ததுனால எக்ஸ்பைரிங்கிறதுனால கடைசி வரைக்கும் விட்டு பார்த்தேன். லாஸில் தான் முடிஞ்சுது. அன்றைக்கி ஒரு 1,058 ரூபா. 4,452 மைனஸ் பண்ணால் 3,394 ரூபா. அன்றைக்கும் ப்ளஸில் தான் ஓவராலாக முடிஞ்சிருக்கு. அடுத்த நாள் புதன்கிழமை அன்றைக்கி எக்ஸ்பைரிக்கு அடுத்த நாளுங்கிறதுனால ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். நான் 11 மணிக்கு என்ட்ரி எடுத்ததுனால அன்றைக்கும் லாஸ் தான் முடிஞ்சது. அடுத்தது 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி 1,252 ரூபா லாஸில் முடிஞ்சிக்குது. நம்ம ஓவரால் ப்ராஃபிட் 852க்கு குறைஞ்சிடுச்சு. 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 1,747 ரூபா ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. அன்றைக்கி 9:20க்கான என்ட்ரி. இந்தியா விக்ஸ் பாருங்கள் 1.10 தான் இருக்குது. 3% மேலே போனால் தான் நம்மளோட என்ட்ரி 11 மணிக்காக இருக்கும். மறுபடியும் 2,599 ரூபா ப்ளஸில் வந்துருச்சு. இது எதுக்காக நான் இந்த ஓவராலாக நான் போட்டுட்டு வரேன்னா, நம்மளுடைய ப்ராஃபிட் லாஸ் ட்ராடவுனில் போகுதா இல்லை இப்போ லாபத்திலே இருக்குதா, கேபிட்டல் லாபத்தில் இருக்கா இல்லை லாஸில் போயிட்டாக்குதுங்கிறதுக்காக இந்த வாரத்தில் நான் நிகர லாபமாக போட்டு வச்சுருக்கேன். இது நான் ஒவ்வொரு நாளும் சேனல் பண்ணுவேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோவை நான் போடலான்ட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.